சார் நானும் கொஞ்ச நாள் தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பாவம் எங்கள் மாமாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. சார் தயவு செஞ்சு எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். சார் நடிக்கிறா சார், நாலு அறவிட்டுக்கிறது அப்பதான் உண்மையை சொல்லுவேன். பாருங்க சார், பொண்ணை காணுங்கிறத விட என்ன ஏதாவது செய்யணுங்கிறதுல தான் அவரோட இன்டென்ஷன் இருக்கு. சார் எனக்கு என்னமோ இவர் தான் இவர் பொண்ணை மறைச்சு வச்சிருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்கு சார். சார் 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 பாத்தீங்களா எப்படி பேசுறேன் பாத்தீங்களா? நடராஜ், இது சரி வராது. நீ ஸ்டேஷன் கிளம்பு. ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். என்ன சம்பந்தம் நீங்க பாட்டுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பையன் அயோக்கிய பையன். இவன் தான் என் பொண்ணை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கேன். சுமதி இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அப்ப என் பொண்ணு எங்க? என்ன யாராவது இந்த வீட்டுல கரையா அவளை தேடி இருக்கீங்களா? குடும்பமே எல்லாரும் சேர்ந்து அவளை எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கீங்க. சார் என்னோட முன் ஜாமீன். பொண்ணு காணாமல் போன அதிர்ச்சியில் எங்கள் மாமாவுக்கு பித்து பிடிச்சி போச்சு. ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு தெரிஞ்சு நான் பிஃபோராகவே இந்த மாதிரி பெயில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நீங்கள் விசாரணை கூட என்ன ஸ்டேஷன் கூப்பிட முடியாது சார். எதுவாக இருந்தாலும் கோர்ட் மூலமாக தான் டீல் பண்ணணும். இவர் பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்பட்டு இருக்காம என் பொண்டாட்டியை கொஞ்சம் சின்சியராக தேடுங்க சார். பாவம் அவள் இப்போ எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோ. இந்தாங்க. சார் சார் என்ன சார் இப்படி சும்மா விட்டு போறீங்க அவனை? முன்ஜாமீன் வந்தது அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டோங்கிற நினைப்பா உனக்கு? நான் எப்படிப்பட்ட கிரிமினல் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் மாமா. சும்மா விட மாட்டான்டா உன்னை. இன்னும் மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா செத்த நீ. நில்றா. என்னடா நடந்துட்டு இருக்கு? அவர் என்னெல்லாமோ சொல்லி போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன அவர் மேல இருக்கிற கோவத்துல அனிதாவை மறைச்சு வச்சுட்டு விளையாடுறியடா? அப்பா நான் ஏன்பா அவளை மறைச்சு வைக்க போறேன்? அவர் ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நீங்களும் வேற ஏதோ பேசுறீங்க. நானே அவளை தேடிட்டு தானே பார்க்கேன். டேய், வச்சு வந்த 139 வயசுல உனக்கு. ஆமா இப்பதான் அதை பத்தி நினைச்சேன். இது வரைக்கும் நான் உன்னை விட்டு தண்ணி அடிச்சதே கிடையாது. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக உன்னை விட்டு தனியாக உட்காந்து நான் சரகஷ்ணுகிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி மகன். நினைச்சேன் கப்பிடும்னது நிகரப்பார். குடிக்கும் போதும் புலம்பெடுத்துக்கும் குஷ்டு அப்புறம் அடியத்துக்கும் பக்கத்தில் ஆள் இல்லைன்னா அப்புறம் என்ன எம்மிடா இந்த கரும்பத்தை குடிக்கணும். வேற வச்சு ஒரு கட்டிங் போடு. ஏண்டா உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்காடா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில எந்த முட்டாளாவது சரக்கடிக்கு வருவானடா? நாடிப்ப மச்சி. மச்சி யாருமே பண்ணாத நான் பண்ணாதான் மச்சி. இது ரெக்கார்ட். ஐ ஆம் எ ரெக்கார்ட் பிரேக்கர். டேய் எனக்கு வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். அர்த்தம் டீ கடையில போற வரவெல்லாம் கண்டபடி உன்னை ஏளனமா பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அந்த நாகராஜ் அங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்றானுங்கடா. பதறி போய் ஓடியாந்து இங்க வந்து பார்த்தா நீ ஏண்டா தலையில இப்பதானடா அடிபட்டுச்சு. ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. இதோட எவனாவது வந்து சரக்கு அடிப்பேனடா சொல்றா. டேய் ஏதாவது ஆய் செத்துக்கிட்டு போயிட்டா என்னடா பண்றது? என்னடா பேசுற? நான் எப்பவா செத்து போயிட போச்சு. மனுஷன் செத்து போனா மனுஷனே செத்து போன மாதிரி என் மனசு செத்து போச்சு. இப்ப வெறும் கூடுதான் இருக்குது. உயிர் போயிடுச்சு மச்சி, போயிடுச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டா உடனே அந்த மல்லிகா விஷயத்த காரணமா சொல்லுவேன். அதானே? குடியேறதுக்காக காரணம் தேடுறவன் நான் இல்ல மச்சி. காரணம் இருக்கிறதுக்காக குடிக்கிறவன் தான் நான். அப்படியாடா? என்னடா காரணம்? என்ன என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? அது சொல்ல வந்தாலே கண்ணீர் வந்து மாப்பிள. டேய் என்னடா ஆச்சு? ஏன் அழுவுற? சொல்றா. ஏதாச்சி
வேதாஜி நாடு டைவர்ஸ் கேக்குறாங்க மச்சி. என்னடா சொல்ற? யாரோ உனக்கு எவ்வளோ பதறுதுன்னா எனக்கு எவ்வளோ பதறும். அவங்க இல்லாம எப்படி மச்சி செத்து போலான்னு தோண்டு சாக முடியலையே. இல்லடா மாப்ள. ஆமா, நான் செத்து போனா 10 நிமிஷம் அவளும் செத்து போடுவேன் பயமுத்துறாங்க. இது அப்படிங்கிற பாருங்க மச்சி, என்ன பண்ணுறது தெரியல. கர்மம் புச்ச மச்சினா ஒரு வாட்டி குதிக்கும் போதே செத்து தொலைச்சிருக்கணும். டேய், டேய், அந்த அட்டம் வேஸ்ட். நான் டோட்டலாவே வேஸ்ட் மாப்ள அப்படிலாம் சொல்லாத மாப்ள. என்னடா நீ மாப்ள அழாத மாப்ள. டேய் இல்ல மச்சி, உயிரோடு இருக்கனால தானே இந்த கர்மத்துல கேட்க வேண்டியதா இருக்குது. இல்லடா ஒரே நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல மச்சி. அப்படிலாம் பேசாத மாப்ள. ஒண்ணும் ஆகாதடா மச்சி. ஒரு குவார்டர் சொல்ல. என்னது குவார்டர்? இது எனக்கு மட்டும் இருக்குது, உனக்கு இல்லையே. ஒன்று சும்மா ஒரு வகை வச்சு என்னால் கூட்டிக்க முடியாது மச்சி. இது கஷ்டமா இருக்குது மச்சி. ஒரு குவார்டர் சொன்ன கட்டி கத்துக்கிறேன். டேய் ஏற்கனவே நீ செம போதையில் இருக்கடா. எந்திரா முதல்ல. எழுந்துட்டு போட்டோம். பாதை இருந்தா குடிக்கிறோம். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு நான் குச்சி குச்சிய குடல் வெந்து வெந்து புண்ணாயினா செத்து போயிடுறேன். டேய் வர்றா வாங்க போறடா. முதல்ல கிளம்புடா இங்க இருந்து. போதை அவனுக்கு கிடையாது. நீ வாட்டு மட்டும் கொஞ்சம் போதை இருந்துச்சு. உங்களோட வேட்டி தன்மா வீணா பேசி 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 பதில போயிடுச்சு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். எந்திரா முதல்ல. ஐயோ கொல்றா, ஐயோ கொல்றா. அடிபட்ட இழுக்குது மச்சி. வலிக்குது வலிக்குது. ஐயோ டேய் இவ்வளவு போதையிலையும் உனக்கு ஓவர் ஆக்டிங் மட்டும் போடல. ஏன் மச்சி? என்ன ஏமாச்சு? ஏண்டா அடிபட்டது எந்த கைன்னு தெரியாத அளவுக்கு சரக்கு போட்டிருக்க. இதுல நான் தெளிஞ்சிட்டேன்னு வேற என்கிட்ட கதை சொல்றியா? சாரி மச்சி, கண்டினியூ ஜம்ப் ஆயிடுச்சு மச்சி. சி வா நான் வாடாங்க. எந்திரா. இங்க பாடுறா. என்னடா சொல்ற? வேதாஜியா? வேதாஜி இங்க தான் என்ன பண்ற நீ? கொஞ்ச நேரம். ஏய் ஏய் உட்ரா உட்ரா. ஐ வில் டைம் ஐ விட முடியாது. போடா டே போடா போடா பக்கம். சரிடா. நான் சரி எனக்கு நீ சப்போர்ட் கொடு. சப்போர்ட். என்னாச்சு என்னாச்சு? என்னடா ஆச்சு? எங்கடா குத்துது? எங்க குத்துது? யாரோ பின்னாடி குத்துறாங்க பின்னாடியா? ஏண்டா நீ போய் பின்னாடி இருக்கிற முள்ளு மேல செஞ்சா முள்ளு குத்தாம என்னடா பண்ண? இல்ல நீ ஃப்ரெண்ட் பேர்ல இந்த பின்னாடி குத்துற. ஏன்டா இப்படி கத்துற? இங்க பாரு. என்னடா உனக்கு இப்ப? கொஞ்ச நேரம் நில்றா. வேதாஜி 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 வீட்டுக்குள்ள இருக்காங்கடா. வேதாஜி. ஐயோ கத்தாதங்கறல. வேதாஜி வேதாஜி. டேய் அந்த இருக்காங்கடா. வேதாஜி அங்க பாரு மேல மாடியில. அங்க இல்லடா அங்க மேல மாடியில. ஐயோ அங்க பாறா. மாடி மேல பாறா. அங்க என்ன பண்ணீங்க? வேதாஜி கம் ஹியர். உங்களா நான் பேசணும். கம் ஹியர். என்ன கையை ஆக்டிங் பண்ணீங்க மச்சி? வேதாஜி ஃப்ளைங் கிஸ் குடுறாங்க மச்சி. ஃப்ளைங் கிஸ் இல்லையா? அவன் ஏமா செம்ம கான்ல இருக்காங்க. கை கை ஊத்துறாங்க. ஆமாடா. ஐயோ மச்சி மச்சி வேதாஜி என் கண்ணுக்கு ஒரு மங்கள் மங்களா திட்டுறாங்க. ஏண்டா மங்கள் மங்களா தெரிய மாட்டாங்க. நீ உள்ள போட்டுருக்க சரக்கு அப்படி. ஏண்டா அவங்க ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்கலடா. உன்னை வாயை முடிக்கிட்டு இருக்க சொல்றாங்கடா. நான் என்னத்துக்கு வாயை மூணு இருக்கணும்? நான் பேசணும். அவன் வர சொல்லு. வேதாஜி கம் ஹியர். இப்படிலாம் பண்ணாதடா. பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. வா போலாம். வேதா வெளியே நாகராஜன் கத்துற மாதிரி கேக்குது. அவன் எப்ப வெளியே போனான்? இல்ல மாமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாரு. அதான் நான் தான் கொண்டு போய் கார்டன்ல உட்கார வச்சேன். அது கொஞ்சம் எருதான். எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே அடைஞ்சு கிடப்பான். அம்மா அவன் ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்? இல்ல நான் மாடியில இருந்தேன்ல, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்காக என்னை கீழே கூப்பிட்டாரு மாமா.
அவரால நடந்து வரணும்னா கஷ்டம் இல்ல மாமா. ஆ, அவன் வழியில கத்துற மாதிரி தெரியல, குடிச்சிட்டு கத்துற மாதிரி இருக்குது. இல்ல மாமா, இப்போ எப்படி மாமா குடிப்பாரு? ஆஹா, அதுவும் சரிதான். சரி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டுமா? ஐயோ வேணாம் மாமா, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போ. வாடா. சின்ன டவுட். மேலேருந்து வரும்போது சினிமா ஹீரோயின் மாதிரி ஸ்பீடாக வந்தீங்க, கீழே இருந்து வரும்போது சீரியல் ஹீரோயின் மாதிரி ஸ்லோவாக இருந்தீங்க. ஃபுட்டேஜா? என்ன பஞ்சு, நீங்களுமா? ஐயோ வேதாஜி, முருக மேல சத்தியமா நான் குடிக்கல வேதாஜி. இவரை குடிக்க விட்டு ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? ஆமா, நான் தான் வேடிக்கை பார்த்தேன். ஊரே வேடிக்கை பார்த்துட்டு டீ கடையில புலம்புச்சு. போய் பார்த்தா இவன் மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு பெப்பரை பேண்ட் படுத்து கிடக்குறான். நான் தான் வேதாஜி தூக்கிட்டு வந்தேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல யாராவது போய் குடிப்பாங்களா? எந்த நேரத்தில் குடிக்க, எந்த நேரத்தில் குடிப்பாங்க புரியல எனக்கு. வெளிகாயத்துக்கு 1000 மருந்துகள் இருக்கிறது, ஆனா உள்காயத்துக்கு மருந்து இல்லையே. இந்த நேரத்துல இந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். இல்ல மச்சி, வெளியப்பட்ட காயத்தில மருந்து குத்தாங்க, உள்ளப்பட்ட காயத்தில மருந்து குடில வச்சு. வெளியப்பட்ட காய வலிக்கவே இல்லை மச்சி, சத்தியமா வலிக்கல. சரிடா சரிடா. உள்ளப்பட்டதே காயம், அது பயங்கரமா வலிக்குது மச்சி. அதனால்தான் லைட்டா இந்த டானிக் சாப்பிட்டா வலி போயிடும்னு சொன்னாங்க, அதனால நான் சாப்பிட்டேன். இத சாப்பிட்டு தொலைஞ்சதுனால தானே அந்த வலி வந்தது. பஞ்சு, மாமா வேற ஹால்ல இருக்காரு. இவர் குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சா ஏன் குடிச்சாருன்னு கேட்பாரு. இவர் ஏதாவது உளறிட்டாருன்னா ரொம்ப சிக்கலாயிடும். ஏய், ஏன் அவர் இந்த நாட்டுல ஆள்ல உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க வர்றான் வேதாஜி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அப்பாக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி 2 பேரும் அலேக்கா அவனை கூட்டு போய் உள்ள போய் படுக்க வச்சிருவோம். இங்க வர்றா மவனே, நீ ஏதாவது அப்பாவை தாண்டும் போது பேசுன நான் மாட்டிக்க வேண்டாம். வாய மூடிட்டு வாடா. இங்க பாரு. வேதாஜி வேதாஜி வாங்க போலாம். பாத்து பாத்து டேய் பஞ்சி, அப்பா நீ எப்படா வந்த? நான் இப்பதான்ப்பா வந்தேன். அது நாகராஜ பார்த்து ரொம்ப நாளாச்சுல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போக வேலை இல்ல, இப்படியா ராத்திரியில இடத்துல வருது? அது ஒண்ணு இல்லப்பா, என்ன சொல்றது, பகல்லாம் ஒரே வேலைப்பா. பகல நீங்க என்ன வேலை பாருங்க சார்? ஏன்டா நீங்களே ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். நீங்க என்ன சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பகல்ல நான் செய்யற வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. நாகராஜா யாராவது பேர் சொல்லி அப்பாடா புனைய மறந்துட்டானா? உனக்கு தான் பஞ்சு இருக்கான்ல கைத்தாங்களை கூட்டு வரதுக்கு, அப்புறம் இதுக்கு வேதான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை தானே கேக்குறேன், பதில் சொல்லு. What is the problem? இல்ல மாமா, பஞ்சு இப்பதான் வந்தாரு. நீ கொஞ்சம் இரு, நான் கேக்குறத அவன நீ ஏன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவன் முகம் வேற சரியில்லை. அப்படியா? இல்லையா, நல்லதான் பாருக்கு, சேவ் பண்ணி. வாய மூடுறா, குடிச்ச மாதிரி தெரியுது. ஐயோ மாமா, இப்ப எப்படி குடிப்பாரு? இல்லங்கறப்பா, அதெல்லாம் இல்ல மாமா. பார்த்தா அப்படித்தானே தோணுது, குடிச்சிருக்கிற மாதிரி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. வலி அதிகமா இருக்கிறதுனால மாத்திரை டோசேஜ் கொஞ்சம் அதிகமாகி கேரா இருக்காரு. அதனால வாய் கூட எனக்கு அது ஒண்ணு இல்லப்பா, குளறுதுன்னு சொல்ல வந்தது அவனுக்கு ரொம்ப குளறுதுப்பா. மாமா, தூக்கம் வருதுன்னாரு, படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். பாத்துரா. பாவா, நீ கூட பத்து. நான் படுக்கலடா. படுறா டேய், படுறா 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 டேய், படுறா. மண்டல ஏதாவது இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்ப நீங்க என்ன பேசுனாலும் அவனுக்கு புரியாது வேதாஜி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கங்க. நான் வரேன் வேதாஜி. நாங்க டேய் டேய் டேய்
வேதாஜி 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 என்னை விட்டு போகாதீங்க வேதாஜி. என்னை விட்டு நீங்கள் போனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். தப்பு பண்ணேன்னு சொல்கிறீங்க. நான் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே. குஷ்டு பண்ணாலும் குளிக்காமல் பண்ணாலும் தப்பு தப்பு தான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. கஷ்டமாக இருக்கு வேதாஜி. நீங்கள் என் கூட கோஷ்டு பேசாமல் கஷ்டமாக இருக்கு. ஆனால் தெரியும் உங்களுக்கு என் மேலே கோவம் கிடையாதுன்னு எனக்கு. நடிக்கிறீங்க, நீங்கள் நடிக்கிறீங்க. எப்படியோ கேவலமான வாழ்க்கை அப்படியே நல்லா நீங்கள் மாற்றிட்டீங்க ஏதாச்சு. ஆனால் அப்படி இந்த உங்கள் நல்ல வாழ்க்கை எப்படியோ கேவலமாக நான் மாற்றிட்டேன்னு. வேதாஜி என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டீங்களா? நான் உங்களை வெறுக்கவே முடியாது. அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி வெறுக்க முடியும்? நீங்கள் எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருங்க. நான் வேஸ்ட். நான்